19ஆம் தேதி டிசம்பர் 2025 பார்லிமெண்ட்டினுடைய வின்டர் செஷன் முடிவுக்கு வந்தது. ஆனால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அப்போ ராகுல் காந்தி இல்லை, அவர் தான் ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டார். பிரியங்கா வாத்ரா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக பங்களாதேஷை பற்றிலாம் பேசினாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பிரியங்கா வாத்ரா பேசும்போது ஒரு முக்கியமான தகவலை சொன்னாங்க. இப்ப இருக்கிற மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு பழைய கதையெல்லாம் ஏன் பேசிக்கிட்டே இருக்காங்க? நேருவை பத்தி அடிக்கடி எதையாவது தோண்டி தோண்டி எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பழச மறந்துட வேணாமா அப்படிங்கிறத ரொம்ப ஒரு மாதிரி அல் தக்கியா அப்படிங்கிறதுக்கு நீங்க மீனிங் பார்த்து எனக்கு பதிவுல போடுங்க. என்னன்னா அல் தக்கியா அப்படின்னா என்னங்கிறத பார்த்து அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணாங்க. பிரியங்கா வாத்ரா அந்த மாதிரி உதட்டளவில் ஒரு புன்சிரிப்பு, மனசுக்குள்ள ஒரு வெறுப்போட பேசிட்டு இருந்தாங்க பிரியங்கா வாத்ரா. நான் பலமுறை உங்க கூடலாம் பேசும்போது சொல்லியிருக்கேன், இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்ட்ரி யூ வில் லூஸ் யுவர் ஜியோகிராஃபி. என்னுடைய மாணவர்களுக்கு ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன், இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்ட்ரி யூ வில் லூஸ் யுவர் ஜியோகிராஃபி. அந்த மாதிரி இப்ப எதை பத்தி அந்த பேச்சு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பித் பாத்ரா நம்ம எல்லாருமே தெரிஞ்ச பிரபலமான டிவி ஊடகத்துலலாம் பயங்கரமா வெளுத்து கட்டி ஆர்குமெண்ட்லாம் டிபேட்லாம் உட்காருவார். அப்புறம் கஜேந்திர சிங் ஷெகாவத், இவர் கலாச்சாரத்துறை மத்திய அமைச்சர். இவங்க ஒரு முக்கியமான கேள்விய காங்கிரஸை நோக்கி வச்சிருக்காங்க. காங்கிரஸ்லயும் குறிப்பா சோனியா காந்தியை நோக்கி வச்சிருக்காங்க. என்ன கேள்வி அது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி, PMML அப்படிங்கிறது. இந்த மியூசியத்துல ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியா இருந்தவர், எழுதிய கடிதங்கள் பலதும் இந்த லைப்ரரியில இருந்தது. ஆனா சமீப காலமான இப்ப இல்ல, 2008லயே உடனே சில பேர், சார் 17 வருஷம் ஆச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த லெட்டர் எல்லாம் காணும் அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டுள்ளது. இப்ப ஒரு பேக்ரவுண்டுக்கு போவோம். நேரு நிறைய கடிதம் எழுதுவார். தன்னுடைய மகளுக்கு எழுதியிருக்காரு. அதை தவிர மகளான இந்திரா காந்தி அவங்களுக்கு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பல தலைவர்களுக்கு எழுதியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூருக்கு எழுதியிருக்காரு. MK காந்தி அவருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. ஐன்ஸ்டைனுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு. இந்த மாதிரி பலருக்கு எழுதியிருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் RSSக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. ஆனா இதை எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமானது, ஒரு பெண்மணிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த பெண்மணி யாரு அப்படின்னா, சொல்லட்டுமா வேணாமா? எட்வினா மவுண்ட் பேட்டன், லார்டு மவுண்ட் பேட்டன், த கடைசி வைஸ்ராய், இந்தியாவில் இங்கிலாந்து மூலமாக இந்தியாவில் அரசாட்சியில் செய்ய அமைக்கப்பட்ட வைஸ்ராய், அவருடைய மனைவி. எட்வினா மவுண்ட் பேட்டனுக்கும் நேரு அவர்களுக்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதை ஆங்கிலத்துல ஒரு மாதிரி பெருமிதமா எப்படி சொல்லுவாங்கன்னா, பிளட்டானிக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டிலாம் இருந்ததுங்கிறது தான் உண்மை. மவுண்ட் பேட்டன் எப்படி சார் தன்னுடைய ஓன் மனைவி? அரசியல் அதுதான். இந்தியாவை கெடுக்கணுமே, அதுக்கு ஒரு தலைவர் மாட்டினார்ல வசமா, ஹனி ட்ராப் மாதிரி பண்ணிட்டாங்க. பல செய்திகள்லாம் இருக்கு, நிறைய புகைப்படங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. நான் சொன்ன புகையை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு பாருங்க அந்த புகைப்படத்தெல்லாம், அப்ப நல்லாவே தெரியும். புகையோடு கூடிய புகைப்படங்கள்லாம் இருக்கு. அவங்களுக்கு நிறைய இந்த எட்வினா மவுண்ட் பேட்டனுக்கு நேரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்திய விமானத்துல கொரியர் சர்வீஸ் அனுப்புனாரு. விமானப்படையினுடைய விமானத்துல பிறந்த நாள் வாழ்த்து செய்திக்கு பூங்கத்துல விமானப்படை விமானத்துல அனுப்பியிருக்காங்க. எந்த மாதிரி தலைவர்கள் நம்மள ஆண்டிருக்காங்க பாத்துங்க. எல்லாம் ஃப்ராடு, நாட்டுக்குன்னு எதுவுமே செய்யல. அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஃப்ராடு தனம் பண்ணவங்க தான் நம்மள ஆண்டிருக்காங்க. எல்லா விதத்திலையும் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், எல்லா விதத்திலையும் நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். ஏதோ மதம் சார்ந்த வஞ்சனை மட்டும்னு இல்லாம அதை தாண்டி எல்லாம் வஞ்சித்திருக்காங்க நம்மள. மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப வருத்தமான செய்திகள் தான். இதுல ஒரு சின்ன ஒரு இது ஒன்று சொல்றேன் பாருங்க. என்னன்னா, இது ஆனந்த் ரங்கநாதன் அவர்களுடைய பதிவு. ஐ வாஸ் அ வாண்டரர் ஃபார் த சேக் ஆஃப் இஸ்லாம் and battled infidels and Hindus, determined to become a martyr, but thanks to Allah I became Ghazi அப்படின்னு பாபர் சொல்லியிருக்காரு. அந்த பாபர்னுடைய மசூதியத்தான் நேரு 1959 போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு. 1968 இந்திரா காந்தி போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க. ராஜீவ் காந்தி 1976 போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு. ராகுல் காந்தி 2005 போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு அந்த பாபர் மசூதிக்கு. ஆனா அட்லீஸ்ட் இந்த ராகுல் காந்தியோ இல்ல அந்த ராஜீவ் காந்தியோ இல்ல இந்திரா காந்தியோ இல்ல நேருவோ இந்த ராமர் கோவில் ஒண்ணு இருக்குங்களே அயோத்தியா, அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. இதுதான் இவர்கள் இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம், அநீதி, நயவஞ்சகம். நீ என்ன வார்த்தை உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாத்தையும் போட்டு ரொப்பிங்க. அவ்வளவு கோபம் வருது. ஒன்றும்
தாங்க முடியல. சரி, இப்ப திருப்பியும் கஜேந்திர சிங் ஷெகாவத் எக்ஸ் தளத்துல சோனியா காந்திக்கு கேட்டிருக்காரு, என்ன பண்ணீங்க அந்த லெட்டர்லாம் அப்படின்னு. அது ஏன் காணும், என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த லெட்டர் எல்லாத்தையும் இதெல்லாமே இனிமே பொது சொத்து அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி கிட்ட ஒப்படைச்சிட்டாரு நேரு. ஒப்படைச்சிட்டு ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அந்த உயில்ல சில இதெல்லாம் இருக்கு. அதை இந்திரா காந்தியில கையில கொடுத்துட்டாரு. இந்த இந்திரா காந்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த உயிலை திறந்து பார்க்கல. என்னுடைய காலத்திற்கு பிறகுதான் இந்த உயிலை நீங்க திறந்து பார்க்கணும், அதுல என்ன எழுதியிருக்கோ அதுபடி நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னுடைய பாதுகாவலர்களாலேயே கொல்லப்பட்டார். பியான் சிங் அப்புறம் இன்னொருத்தர் பேர். அது எதனாலன்னா, அவங்க தகாத முறையில வந்து ஆபரேஷன் இது ப்ளூ ஸ்டார் பொற்கோவில கொண்டு போய் தாக்குனாங்க. வளர்த்து விட்டதே அவங்க தான், பிந்திரன் வாலை. அதுக்கப்புறம் குயோ முறையான அடிச்சுக்க வேண்டியது. சரி, அது ஒரு பக்கம். அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா சோனியா காந்தி கையில் அந்த உயில் வந்து, அதுக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி இல்லை, அது போயாச்சு. ராஜீவ் காந்தியும் சோனியா காந்தியும் தான். சஞ்சய் காந்தி போன உடனே மேனகா காந்தி அவரோட சஞ்சய் காந்தியோட மனைவியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உயில் சோனியா காந்தி கையில வந்துச்சு. அவங்க அதை பிரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே சில கொட்டேரி அப்படின்னு சொல்லக்கூடிய வலதுகரம் இடதுகரம் எல்லாம் இருப்பாங்க. அதுல ஒரு பெண்மணி மிருதுலா முகர்ஜி, நல்லா எல்லாம் படிச்சு தேடி கண்டுபிடிச்சு தான் அவங்க கூட ஷேர் பண்றாங்க. ஸோ எல்லாமே தேடி எடுத்து உறுதி செய்யப்பட்ட தகவல். அந்த மிருதுலா முகர்ஜி என்ன பண்ணாங்கன்னா, பார்த்தா அதுல லெட்டர்லாம் வந்து இருக்கு, நான் அதெல்லாம் வந்து லைப்ரரி கொடுத்துட்டேன், மற்றதெல்லாம் இதெல்லாம் விவரமெல்லாம் எழுதியிருக்காங்க. சரி, இப்ப அந்த உயில் வெளியில வருமா வராது, அது பர்சனல் ப்ராப்பர்ட்டி. சரி, ஓகே. உங்களுடைய அந்த மிருதுலா முகர்ஜி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் ஒண்ணு பண்றேன். அவங்க வந்து JN யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர். அவங்க என்ன பண்ணாங்க, சோனியா காந்திக்கு ஏதாவது ஒரு எக்கு தப்பா ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த லெட்டர் எல்லாம் போய் படிச்சிருக்காங்க உட்காந்துக்கிட்டு. எல்லாத்தையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அரசியல் சார்ந்த நிகழ்வு அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு பெண்மணிக்கு எழுதப்பட்ட லெட்டர்ல மட்டும் ரொம்ப விரசம், கண்ணாப்புன்னு எழுதியிருக்காரு அவரு அப்படிங்கிற செய்தி லீக் ஆயிருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார். உடனே என்ன கேங்க, சார் நீங்க அந்த லெட்டர்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கே கிடைக்கல. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு, அந்த மிருதுலா முகர்ஜி, நீங்க பேசாம இதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க, லைப்ரரியில வைக்காதீங்க. ஏன்னா இந்த கடிதங்கள் எல்லாம் பாஜக அரசு மக்கள் மத்தியில கொண்டு போய் பரப்பிடுவாங்க. அதன் மூலமாக ஏற்கனவே நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, அதை தவிர இந்த MK காந்தி, அவங்க மேலெல்லாம் கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய்யான பிம்பத்தை உடைச்சு எரிஞ்சிரும் இந்த பிஜேபி. தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. நம்ப மாட்டீங்க, 51 அட்டைப்பெட்டியில அந்த லெட்டர் எல்லாம் ரொப்பி. அப்ப எவ்வளவு லெட்டர் எழுதிருப்பாரு. சுதந்திரத்துக்கு போராடினாரா, அதுக்கு எங்க டைம் இருந்திருக்கு அவருக்கு? 51 பொட்டி நிறைய லெட்டர் எழுதியிருக்காரு அவரு. எங்க டைம் இருந்திருக்கு அவருக்கு சுதந்திரத்துக்கு போராடுறதுக்கு? பாவம் அப்பாவி மக்கள் தான் போராடிட்டு இருந்திருக்காங்க. இவர் உட்கார்ந்து லெட்டர் எழுதி இருந்திருக்காரு லேடி மவுண்ட் பேட்டனுக்கு, எட்வினா. 51 அட்டைப்பெட்டிகள்ல ரொப்பி அப்படியே கொண்டு வந்து சோனியா காந்தி வீட்டுல வச்சுட்டாங்க. இது நடந்தது 2008. அப்ப UPA அரசு ஆட்சியில இருந்து, மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. சோனியா காந்தி இந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில் NACல சேர்பர்சனா இருந்து சூப்பர் பிரைம் மினிஸ்டரா இருந்தார். எப்பேற்பட்ட தகுடுதத்தங்கள்லாம் பண்ணிருக்காங்க. அரசியல் சாசன சட்டப்படி அந்த மாதிரி ஒரு பதவியே கிடையாது. சூப்பர் பிரைம் மினிஸ்டர் உருவாக்கப்பட்டது என்ன மாதிரி இந்த நாட்டை கற்பழிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நடவடிக்கைகள். சரி, ரைட். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்களா, கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோபெல்லாம் பண்ணி எங்க போயிருக்கு. MV ராஜன் ஒருத்தர், அவர் சொல்றாரு, பொட்டிலாம் ஏதோ லெட்டர்லாம் எங்கேயும் காணாமலாம் போகலாங்க, 51 அட்டைப்பொட்டியில பாதுகாப்பாக சோனியா காந்தியோட பங்களால இருக்கு அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் தலைவர்கள சில பேரும் அதெல்லாம் ஒண்ணும் காணாமலாம் போல, அது பத்திரமா இருக்கு. ஏன் அது பொது சொத்து, லைப்ரரி. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டுல நிறைய புத்தகம் இருக்கு, சேர்ந்து போச்சு, புதுசா புத்தகம் வாங்குறதுக்கு இடம் இல்லை. அப்ப பழைய புத்தகம்லாம் என்ன பண்ணுவோம், நல்ல நிலைமையில இருக்கிற புத்தகம் தான், அதை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், அந்த புத்தகத்தை எல்லாம் கொண்டு போய் லைப்ரரியில மக்களுக்கு அது பயன்படட்டும், 4 பேர் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருவோம். அதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் போய், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க, இதெல்லாம் அவருடைய புத்தகம், நான் திருப்பி எடுத்துட்டு போறேன்னா அது பொது சொத்து ஆயிடுச்சு. இங்கதான் நீங்க ஒண்ணு கவனிக்கணும். அதாவது என்னன்னா, தமிழக அரசு பல பேருடைய எழுத்துக்களை அரசுடைமை ஆக்குச்சு. ஆனா இந்த ஈவே ராமசாமியோட எழுத்துக்களை ஆக்கல. ஆனா அந்த மாதிரி அது ஒரு பக்கம். சோ இந்த அம்மாவுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில எழுதின கடிதங்கள், அது வந்து பொது சொத்தா ஆகாது, அதனால அது தனிப்பட்ட சொத்துங்கிறதால உயில் படி அந்த அம்மா தனக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. உயில் படி எடுத்தாங்களா, உயிரே போக போகுதுங்கிற அந்த அளவுக்கு அவமானப்படக்கூடிய, உயிர் போகக்கூடிய அளவுக்கு அவமானம் வந்துடுமோன்ற பயத்துல எடுத்துக்கிட்டு வந்தாங்களா, இல்ல உயில் படி எடுத்துட்டு வந்தாங்க? சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி. ஆனா
அவங்க அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இது வெட்ட வெளியில பாராளுமன்றத்துல தெரிவிக்கப்பட்ட செய்தி எல்லாம் சோனியா காந்தி வீட்டுல பத்திரமா இருக்கு. இதை நீங்க தவிர்க்கவே முடியாது. இனிமே அது வந்து ரெக்கார்ட்ல போயிடும். பாராளுமன்ற ரெக்கார்ட்ல போயிடுச்சுன்னா அது இன்னும் 1000 வருஷம் 500 வருஷம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது இருக்கும் ரெக்கார்ட். நாளைக்கு எடுத்து யாராவது படிச்சு என்னையா இந்த மாதிரி பண்ணி தொலைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியும். எடுத்துட்டீங்களே அப்படின்னு. இட் இஸ் நாட் எக்ஸ்பைஞ்சு அப்படின்னு நீக்கப்படவில்லை. சம்பித் பாத்ரா இந்த கேள்வியை ஒரு நாள் பாராளுமன்றம் 19ஆம் தேதி முடியும் 18ஆம் தேதி கேட்டிருக்காரு. அவர் இந்த கடிதங்களை என்ன பண்ணீங்க, ஏன் வந்து அதை அவ்வளவு இம்பார்ட்டண்டா, அப்ப அதுல என்ன ரகசியங்கள் என்ன இருக்கு, எதுக்காக இதை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல கொண்டு போய் ஒரு தனி சொத்து மாதிரி வச்சுக்கிட்டீங்க? இந்த நாட்டு மக்கள் இதை அறிய விரும்புகிறார்கள். ஏன் அந்த லெட்டர் எடுத்து நீங்க சொல்லுங்க. அப்ப அதெல்லாம் நிறைய பர்சனல் மேட்டர்லாம் இருக்கு, அது கான்பிடென்ஷியலா வச்சுக்கோங்க, அது வந்து விட்டுடுங்க. ஆனாலும் நீங்க திருப்பி கொடுத்தாகணும். அரசு வேணா ஓகே கான்பிடென்ஷியலா இருந்துட்டு போட்டோம், ஏதோ 2 பேருக்குள்ள பர்சனல் கான்வர்சேஷன், அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு. ஆனா அதுல நாட்டினுடைய நலன், நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய பிரிவினை, அதை பத்தி எல்லாம் இவர் ஏதாவது உளறி கொட்டி அதை வந்து லார்டு மவுண்ட் பேட்டன் மூலமாக இங்கிலாந்து அரசுக்கு போய் சேர்ந்ததுன்னா அது ஆபத்தான. அதை தெரிந்துக்க வேண்டிய கடமை, அதை தெரிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கு அப்படின்னு சம்பித் பாத்ராவும் கஜேந்திர ஷெகாவத்தும் உறுதியா சொல்லியிருக்காங்க. கஜேந்திர ஷெகாவத்தினுடைய எக்ஸ் தளத்து பதிவெல்லாம் எடுப்பாங்க. சோனியா காந்தியை நேரடியா கேட்டிருக்காரு, எதை மறைக்கிறீங்க, அப்படி என்ன முக்கியமான தகவல், மறைக்க வேண்டிய அவசியம் என்ன, அப்படி இப்படின்னு போட்டுச்சு வாங்கியிருக்காங்க. இப்ப என்னன்னா ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. அந்த லெட்டர் கொடுக்க முடியுமா, கொடுக்க போறாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, மக்களுக்கு அது தெரியப்படுத்த போகுதா இல்ல தெரியப்படுத்த மாட்டாங்களா, இந்த பின்னணியில தான் சமீபத்துல, ஏன்னா அது ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல். கடிதம் எழுதினதெல்லாம் எட்வினா மவுண்ட் பேட்டன் பத்தினா நீங்க நாட்டுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு எப்படிங்க தெரியும்? அந்த பொம்பளை கிட்ட இந்த நேரு எதையாவது உளறி கொட்டியிருந்தாருன்னா, எல்லாத்துக்கும் தலையாட்டி இருந்தாருன்னா, புகை மண்டத்துல இருந்தாரு அவரு, செஞ்சிருக்க முடியும். இன்னைக்கு அதுக்கு எதிர் நடவடிக்கை என்ன சார், அதெல்லாம் பழசு, இனிமே என்ன சார் எதிர் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா, எதிர் நடவடிக்கை மட்டும் இல்ல, பழைய காலத்துக்கான நடவடிக்கைக்கு எதிர் நடவடிக்கை எடுக்க முடியாது. வருங்காலத்தை முன்னிட்டு எதிர் நடவடிக்கையாக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லையா? அதுதான் நான் சொல்றது. என்னது, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இந்த அரசு. கோர்ட்ல போய் கேஸ் போட்டுடலாம், இந்த அம்மா எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டாங்க, லீகல் கேஸ் போட்டுறீங்கன்னு. அப்ப என்ன ஆகும்? அது பாட்டுக்கு போகும் 15-20 வருஷம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அது கரையான் அரிச்சிருச்சுன்னு. இங்க அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே, கரையான் சாக்க தின்னுடுச்சு, சர்க்கரையை எறும்பு தின்னுடுச்சு அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் எதையாவது சொல்லிடுவாங்க. அப்ப அந்த லெட்டர் கிடைக்காம போயிடும். இப்ப அப்படி கிடையாது. இப்பவுமே அந்த லெட்டர் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவுதான். ஆனா எந்த மாதிரி முன்னெடுப்பை இந்த அரசு செய்யுதுன்னா, திஸ் இடியட்ஸ் of Congress, they are getting exposed to the public. எந்தெந்த மாதிரி தகுடுதத்தங்கள், எந்தெந்த மாதிரி கேவலமான நடவடிக்கைகள், நாட்டுக்கு எதிரான சதி திட்டங்கள், இந்த நாட்டுக்கு எதிராக செய்யப்பட்ட அயோக்கியத்தனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட உணர வைக்கிறார்கள். அதுதான் முக்கியமான. கோர்ட் தீர்வு கிடையாது, இதுதான் தீர்வு அப்படிங்கிற செய்தியை இதன் மூலமா கொண்டு போறாங்க. வெட்ட வெளிச்சமா தெரியுது பாத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல மீண்டும் ஒரு முறை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், ஏன் கோர்ட்டுனால சில விஷயங்கள் நடத்தும். ஏன்னா இந்த மக்கள் உணர்ச்சி வதப்படக்கூடிய மக்கள், இந்த மக்கள் சடுதியில் பொய்யை நம்பக்கூடிய மக்கள். எல்லாரையும் சொல்லல, காங்கிரஸ் ஓட்டு போடுறவங்களை சொல்றேன் நான், ராகுல் காந்தி ஆதரிக்கிறவங்களை சொல்றேன், சோனியா காந்தி ஆதரிக்கிறவங்க, பிரியங்கா வாத்ரா ஆதரிக்கிறவங்களை சொல்றேன், அவங்கள சொல்றேன் நான், எல்லா மக்களையும் சொல்லல. அதே மாதிரி தமிழ்நாட்டுல என்னென்னமோ பேசுறாங்க சார், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த பாராளுமன்றத்துல செய்திகள். சார் இந்த செய்தி பரவலா வந்துச்சா? வரல, அமுக்கிட்டாங்க. ஒரு சில பத்திரிகைகள்ல, வட இந்திய ஆங்கில பத்திரிகைகள்ல மட்டும்தான் வந்தது, மற்றது எல்லாமே அமுக்கப்பட்டது. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த மிருதுளா முகர்ஜியை கூப்பிட்டோ இல்லை இந்த எம்பி ராஜனை கூப்பிட்டோ 4 சாத்தி சொல்லடா உண்மையா சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதையே செய்ய முடியாத நிலைமையில தான் அரசு, இந்த சிஸ்டம் எல்லாமே இருக்கு. மக்களை தான் நம்பணும், வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறமா அவங்க வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து ஒரு முழுமையான ஈடுபாட்டில் வரும். அது வரைக்கும் இந்த நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது காங்கிரஸ் குயோ முறையோன்னு கத்துனதோட இல்லாம செஞ்சதெல்லாம் அட்டூழியம், அராஜகம், ஒரு கேவலமான நிகழ்வு. அதை விட்டுட்டாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா பாஜக வந்து பொது மன்னிப்பு கேட்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பேற்பட்ட இது பாருங்க. அதையும் சில பேர் ஆதரிக்கிறாங்க, மக்களும் ஆதரிக்கிறாங்க. ஆமா பாஜக வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கு, மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி மனநிலை உள்ள மக்களிடம் எப்படி எதை முன்னெடுத்து செய்வீங்க நீங்க? அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.